சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தை, நீ மனதார நேசிக்கும் உறவு உன்னை பற்றிய ஞாபகத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்று உன் மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அப்படி அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஞாபகங்கள் உன் துணை மீது எப்பொழுதும் பற்றாக இருந்தால் அவரும் உன்னை பற்றிய எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதை மனதார உணர்ந்து கொள். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே வாழ்க்கையாகிறது. உன் துணையை பற்றிய எண்ணம் உனக்கு எந்த அளவிற்கு ஆழ்மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறதோ, ஒருவருடைய பெயரை நீ வாசிக்கும் பொழுது அதில் நீ நேசிக்கும் குரலுடைய பேர் உன் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், உன்னை பற்றிய ஞாபகம் எந்த அளவிற்கு அவருக்கு இருக்கிறதோ அதே போல அந்த அளவிற்கு ஞாபகம் உனக்கு இருக்கிறது என்பதை மனதார உணர்ந்து கொள். மனம் ஒன்றை நினைத்து கொண்டு உன்னுடைய சிந்தனை வேறு ஒரு பக்கம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பதை ஏற்படுத்துவதற்கு தாமதமாகும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். எதுவாக இருந்தாலும் மனம் சிந்தனை ஒரே நிலையில் இருந்தால் நீ நினைப்பவர் உன்னை நினைப்பார் என்பதை மனதார நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கின்றாயோ அது உனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மனதார நம்பு. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் தொடர் சோதனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை மனதார நம்பும். ஒருவர் மீது எந்த அளவிற்கு உண்மையாகவும் பற்றாகவும் பாசமாகவும் இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு நீ நேசிக்கும் உறவின் எண்ணமும் உன் மீது இருக்கும் என்பதை மனதார நம்பும். ஒருவர் மீது வைக்கும் அன்பு எந்த அளவிற்கு காதலாக மாறி தன்னுடைய உள்ளத்தில் அவருக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கியிருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய எண்ணமும் உன் மீது இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் சண்டையும் சச்சரவும் மன வருத்தமும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடைப்பதற்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கும். அவை அனைத்தையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று மனம் நினைத்தால் அது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்று நம்பு. ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று கர்மா இருந்தால் அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எனவே எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நிச்சயம் கிடைத்தே தீரும். எதை நினைத்தும் கலங்காதே, நீ நம்பிக்கையோடு இரு. இந்த பிரபஞ்ச சக்தி உன் கணவரையும் நீ விரும்பியவரையும் உன்னிடம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கவலை கொள்ளாதே, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.